Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு 2 டேஸ் மாதிரி உள்ள ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜுவல்ஸ் வந்து ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்கே வந்திருந்தேன். என்கிட்ட ஒரு ரிங் இருக்குது, சரி அதை கொடுத்துட்டு வேறு ஒன்று மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு அம்மா சொன்னாங்க, எப்போ நீ உள்ளங்கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பல்ல, இப்போ அது மிஸ் ஆகுது, அந்த செயின் மாதிரி எடுத்து போட்டுக்கோ அப்படின்ட்டு. இந்த செயின் எல்லாமே 1 பவுன் அண்ட் 3/4 பவுன் அந்த மாதிரி வெயிட்டில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்ததில் வந்துட்டு எனக்கு செயின் எல்லாத்தையும் விட நான் வந்து ஒரு ரிங்கு லவ்வர் அப்படின்னு சொல்லலாம். ரிங் வந்துட்டு எனக்கு அந்த ஃபேன்சியான ரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்து வந்திருந்ததுமே ஒரு ரிங் தான், அது வந்து 2 கிராமில் இருந்துச்சு. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 4 கிராம் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்துட்டு இருந்தேன், அரை பவுனுக்கு. அந்த ரிங் வந்து எனக்கு பிடிக்கல, அதை கொடுத்துட்டு சரி வேறு ரிங்கு இல்லைனா செயின் இந்த மாதிரி மாற்றலாம் அப்படி 2 ஐடியாவில் இருந்துச்சு. பட் நான் வந்து 4 கிராம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறனால ஸோ 4 கிராமில் உள்ள ஐட்டம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 4 கிராமில் வந்து செயின் எடுத்தால் நல்லா இருக்காது, ஆனால் வந்து எனக்கு இந்த ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ரிங்கோட ஒரு லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி உள்ள அந்த எப்பவும் கையில் போட்டிருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃபேன்சியாகவும் இருக்கும், அது வந்து கையில் எப்பவும் போட்டிருக்கலாம் ரெகுலர் யூஸுக்கு. அந்த மாதிரி உள்ள ரிங்ஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் விட கண்ணு வந்து திரும்ப இந்த ரிங்லேயே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த ரிங் வந்து 4 கிராமுக்கு கொஞ்சம் கூடியும் இருந்துச்சு. நான் பார்த்துருந்த அந்த லீஃப் பேட்டர்ன் உள்ள அந்த ரிங்கை. அதுக்கப்புறம் 2 கிராமில் அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. பட் அந்த ரிங்கு மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஃபைனலி என்னோடய ஒரு ரிங்கை கொடுத்துட்டு கூட வந்து மணி போட்டு பார்த்திங்கன்னா 4 கிராமுக்கு நான் வந்து ஆசைப்பட்ட மாதிரி கையிலேயே கிடக்கிற மாதிரி ஒரு ரிங் வந்து எடுத்தேன். ஸோ அம்மா கூட சேர்ந்து ரொம்ப நாள் ஆகுது ஜுவல்ஸ் வந்து எடுத்து. இந்த ஜுவல் வந்து அம்மா கூட வந்து எடுக்கணுன்னே ஆசைப்பட்டு வந்து எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம், இந்தியா வந்ததுக்கப்புறம் நான் வாங்கின முதல் ஜுவல் வந்து இந்த ரிங்கு தான் வாங்கிக்கிட்டு. ஸோ அப்படியே வந்து இது எங்கள் ஊர் சிதம்பரம். நான் வந்தது வந்து வள்ளி விலாஸ்க்கு வந்திருந்தேன். வள்ளி விலாஸில் வந்து ரிங் கலெக்ஷன் அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து வீட்டுக்கு போகும்போது வடை வாங்கிக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து பசங்கக்கிட்டலாம் காமிச்சேன். பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ரிங்குக்கும் கையுக்கும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாங்கினது என்னமோ ஒரு சின்ன ரிங் தான், ஆனால் வந்துட்டு 2 பேர் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதோட வாங்கிட்டு வந்த வடையை உட்காந்து சாப்பிட்டோம். அதோட அந்த ஈவினிங் பொழுது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூத்துருக்கிற மல்லிகைப்பூ. இது வந்து அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்து ஸ்மூத்தி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன் அப்படின்ட்டு, இந்த பனானா ஸ்மூத்திக்கு நான் வந்து என்னென்ன சேர்ப்பேன் அப்படின்னாக்கா, சீடு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 பேரிச்சம்பழம் அண்ட் வந்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் வந்துட்டு ஒரு 20-25க்கு மேலே 30 இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கணும், உங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை இருக்கு இல்லையா, சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துருங்க. பனானாவை அப்புறம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம வந்து 2 பனானா 3 பனானா உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சின பால் வந்து சேர்த்துருக்கேன். பால் இல்லாமல் கூட நம்ம அப்படியே தண்ணியோடு சேர்த்து அடித்து கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பால் இருந்துச்சு அப்படின்னாக்கா காய்ச்சி ஆறின பால் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா க்ரீமியாக அடித்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வந்துடலாம். இது எதுவுமே ஊற வைக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை, நம்ம டக்குன்னு ரெடி பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியாக பேஸ்ட் மாதிரி நல்லா அடித்து எடுத்து வந்துடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிட்டு நம்ம பசங்களுக்கு வந்துட்டு இப்படியே கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருவேன், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம நட்ஸ் வந்து மாற்றி வேறு நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு இதே மாதிரி பனானா மில்க் ஷேக் அப்படின்னாக்கா ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சுகர் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படி டேட்ஸ் மட்டும் வேணான்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வந்து தேன் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இந்த நைட்டு மூன் வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா இருண்டா மாதிரி உள்ள ஏரியாவுக்கு அழகாக மூன் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து என்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா, இங்கே வந்து நெட்டு வந்து அடிக்கிறதுக்காக வந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ நெட்டு வந்துட்டு அடித்ததே தெரியல, நெட்டு இருக்கா அப்படிங்கிறதே தெரியல, அந்தளவுக்கு நீட்டாக வந்துட்டு அடித்து கொடுத்துருந்தாங்க. இது டோர் மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணும்னா வேணான்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி இருக்குமோ, நம்ம இந்த அடித்தோன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி தெரியுமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பயே வந்து எங்கள் நாகர்கோவில் மச்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது மச்சி, நீங்கள் அடிச்சுட்டு திறந்து விடுங்க, உங்களுக்கு அந்த வேகாலம் அதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நானும் துணிஞ்சி வந்துட்டு சரி இங்கே நம்ம சிதம்பரத்தில் யார் வந்து நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அதில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. சரி அவங்கக்கிட்டே அப்படியே கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அவங்களே வந்து கூப்பிட்டோம். ஸோ வந்து பார்த்துட்டு மெஷரிங்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 டேஸில் வந்துட்டு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிடுச்சு. சிதம்பரத்தில் தான் இவங்களோட ஷாப் இருக்குது. அண்ட் வந்து இவங்க சன்னோட ஷாப் வந்து கடலூரில் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து இதே மாதிரி நெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ரொம்ப நீட்டாக வந்து அது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப விசிபிளாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது இந்த மாதிரி யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இவங்களை கூப்பிட்டு கூட பண்ணலாம். நான் வந்துட்டு எந்தெந்த விண்டோ என்னென்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரி கலர்ஸில் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். இது வந்துட்டு உங்களுக்கு பேஜ் வேணுமா, ஆஃப் ஒயிட் வேணுமா, வந்து ஒயிட் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அரிகளுக்கு திரும்பியும் ஒயிட் கொடுக்கறது தான், அதனால் வந்து எனக்கு பியூர் ஒயிட்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு. அது இருக்கிறதே தெரியல. அதே மாதிரி ஃபுல் ஜன்னலுக்கும் நான் வந்துட்டு கிச்சனுக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன். மற்றபடி மற்ற ரூம்ஸில் உள்ள விண்டோஸ்க்கெல்லாமே நான் வந்துட்டு ஒரு ஜன்னல் 2 அந்த மாதிரி எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, எதை வந்து நான் அதிகமாக திறப்பணும் அந்த மாதிரி தான் வந்து அடிச்சுக்கிட்டேன். இது எல்லாமே கச்சன்னு இருக்குமோ, ரொம்ப வந்துட்டு நசன்னு ஆகுமோ, வீட்லேயே வேலை நடக்குமோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை. எல்லாமே அளவு எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக நீட்டாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி டோர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க தான் அவங்களோட சன் கடலூரில் வந்துட்டு இவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நீட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைனலி ஒரு வழியாக டைனிங் அண்ட் வந்துட்டு ரெஸ்ட் ரூம், அப்புறம் ஹால், கிச்சன் சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நான் வலை அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டோர் போட்டாச்சு. இனி திறந்தே வச்சுருக்கலாம், கொசு பிரச்சனை இருக்காது. அண்ட் வந்து ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு வந்துட்டு இது வந்து அப்படியே மார்னிங் எடுத்தேன். நம்ம வீட்டில் வந்து நிறைய கொய்யாக்காய் வந்து காய்ச்சிருந்துச்சு, கொய்யாப்பழம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பல்காக ஒரு குவான்டிட்டி பிச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து இந்த டைம் வந்து பிச்சோம். எவ்வளோ பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம வச்ச மரம் ஒரு 3 வருஷத்தில் வளர்ந்து இப்படியெல்லாம் காய் கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் நம்ம வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு அந்த ஆசை வந்து நிறைவேறிட்டுருக்கு. ஒரு அழகான ஒரு பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு. இது நம்ம வச்ச மரம் எப்படி வளர்ந்து நமக்கு வந்து கனி கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்ட்டு ஒரு மரமாவது வீட்டுக்கு வந்து ஒரு மரம் 2 மரமாவது இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மரங்கள் வைக்கணும். கண்டிப்பாக ஒரு முருங்கை மரம், ஒரு கொய்யா மரம் அந்த மாதிரி வச்சோம் நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சை மரம், இதெல்லாமே எனக்கு பிடிச்சது. எலுமிச்சை மரம் தான் நானும் எவ்வளோ வச்சு ட்ரை பண்ணுறேன், அது வந்து நல்லா வரமாட்டுது. பட் இது வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்துட்டு இவ்வளோ காய் வந்து கொடுத்துருந்துச்சு. இது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டு சின்ன குட்டி அணில் குட்டிக்கு வந்துட்டு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். மரத்தை வச்சதும் அவங்க தான், பிடிச்சதும் கொய்யாப்பழம் பிடிச்சதும் அவங்களுக்கு தான். சகிமை விட சகில் குட்டி அணில் குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கொய்யாப்பழம். ஸோ அவனோட மரம் தான் இது. நான் இல்லாதப்போ ஏன் பிச்சிங்கன்னு கூட வந்து சண்டை போட்டாலும் சண்டை போடுவான். ஸோ இப்போ வந்து பிச்சாச்சு. இதுக்கப்புறம் அம்மாவுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். இது அப்படியே வந்து அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு செஸ் டோர்னமெண்ட்டுக்காக கடலூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு நம்ம சிதம்பரத்தில் ஸ்ரீ வித்யாலயா ஸ்கூலில் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்தே சகிம் நேம் வந்து கொடுத்துருந்தாங்க. சகிம் வந்து அதுக்காக தான் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம்.
கூட்டிகிட்டு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ பசங்க வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கிறதுனால இதில் வந்துட்டு நிறையா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம பிள்ளையும் ஒரு பிள்ளையாக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம சகீம் குட்டி விளையாடுறத நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் இருந்து. போன டைம் வந்து ஸ்கூல்லேருந்தே போயிருந்தாங்க. இந்த டைம் வந்து நம்ம கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்ததுனால கிட்டக்க இருந்து கொஞ்சம் அப்படி அவன் எப்படி விளையாடுறான் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஹாஃப் டே வரைக்கும் தான் அவன் கூட வந்து இருக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்கம்மா, நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதோட வந்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். சாப்பாடு மட்டும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு, அது கூட அவனுக்கு நேரமே இல்லை. ஒரு 2 வாய் தான் வாங்கினா அதுக்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டுட்டாங்க. நான் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து கிளம்பியாச்சு. அதோட நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயுமே அனுப்புனது கிடையாது. இப்போல்லாம் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்துட்டு அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க ஆசைப்படுறதையும் செய்ய வைக்கணும் இல்லையா? அதனால இப்போல்லாம் தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனை கலந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விடுறேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்பியும் வந்துட்டு அவன் கோல்டு டாலரோடு வந்திருந்தான். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தாய்க்கு வந்து என்ன சந்தோஷம் வேணும்? பிள்ளைங்களோட வெற்றி தானே. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவன் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு தான் எப்போ நான் நினச்சிட்டு அனுப்புவேன். வெற்றி தோல்வி அதெல்லாம் வந்து இதில் ஒரு விஷயம் கிடையாது. நீ கலந்துட்டு அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீ கற்றுட்டு வா, அது போதும் உனக்கு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவேன். ஆனால் நம்ம பிள்ளை அதையும் தாண்டி ஒரு படி எடுத்து வச்சு அது ஒரு வெற்றியோடு வருது அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது வந்து ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம்தான். அதுவும் வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டெல்லாம் விஷ் பண்ணி அவனுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து எல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அவன் வாங்கிட்டு வந்துட்டு அது எங்கள் அம்மா கழுத்தில் தான் முதல்ல போட்டான். பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. எங்கள் அம்மா வேறு, நீ ஒவ்வொரு முறை ஜெயிச்சுட்டு வாடி, நான் உனக்கு கிஃப்ட் மணிலாம் கொடுக்குறேன் அப்படின்னு வேறு அவனுக்கு ஐஸ் வச்சு வச்சுருக்காங்க. அதுக்காகவே நீ வின் பண்ணிட்டு வந்தாலும் வருவடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் வந்துட்டு இது நான்லாம் வந்துட்டு உண்மையாலுமே எதுலேயுமே ஒரு டாலர், கோல்டு டாலர் அந்த மாதிரி எதுவுமே எந்த பதக்கமும் வாங்கினதில்லை. நான் பிள்ளை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கழுத்தில் என் கழுத்தில் அப்படி போட்டு விட்டு அழகு பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் வந்துட்டு என் பிள்ளை மூலியமாக தான் இதை நான் என் கையாலேயே பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட்லாம் வாங்கியிருக்காங்களாம். பட் வந்துட்டு நம்ம பிள்ளை ஜெயிக்கிறது தானே நம்மளுக்கு ஒரு வெற்றியாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினது இங்கே வந்து இந்த 2 மந்த்தில். அண்ட் வந்துட்டு இது வந்து இப்போ போயிட்டு வந்ததில் இந்த ஸ்ரீ வித்யாலயா ஸ்கூல் கலந்துட்டு வந்தாங்கள்ல, அதில் வாங்கினது இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உனக்கு என்னடி வேணும் குட்டின்னு கேட்டேன். நான் வந்துட்டு எனக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க இன்றைக்கி டின்னர் அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் சண்முக விலாஸ் கூட்டிகிட்டு போங்கண்டான். சண்முக விலாஸ் வந்து நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வரும்போதே மணி வந்து 8:30 இருக்கும். நான் இதெல்லாமே போட்டு விட்டு திரும்ப திரும்ப பார்க்குறது வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஹப்பி பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பக்கத்தில் இல்லை இருந்தாலும் வந்துட்டு வீடியோவில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க இல்லையா? அதனாலேயே அவன் கழுத்தில் போட்டு விட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோ அதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. அண்ட் வந்து நம்ம ஃபேமிலியாக இருக்கீங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் வந்து சகீம் குட்டியை இன்னுமே நிறையா அவன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு விஷ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு என்னோடய உறவுகளாக நினைக்கிறது நான் உங்களை மட்டும்தான் பண்ணி கொடுக்கறத விட நான் செஞ்சு கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நம்ம பிள்ளை நம்ம கையால் ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணேன்னா சிக்கனை வந்து நீளமான வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஒரு ரிச் லுக்கில் ரிச் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா வந்து சேர்த்துடலாம். லைட் மசாலா சேர்த்துக்கிட்டா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்துட்டு நம்ம சிக்கன் வீட்டில் பொரிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோம்? மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அண்ட் வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள் மட்டும் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மறக்காமல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அச்சச்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்.
லெமன் ஜூஸ் வேணுனாலும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. என்னோடய சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படிங்கிறனால நான் லெமன் ஜூஸ் சேர்க்கல. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸோ சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ பாஸ்தா நமக்கு தேவையோ அதை வந்து சேர்த்துடலாம். ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போதே நம்ம வந்து இந்த சைடில் பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து இதை ஒரு சேலோ ஃப்ரை மாதிரி பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். டீப் ஃப்ரை பண்ண வேணாம். இதுலேயே வந்துட்டு நம்ம அதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். எல்லா சிக்கன் பீசஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பேனில் சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு லைட்டான ஒரு ஃப்ளேம்லேயே வந்துட்டு இது அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்லோ குக் ஆகட்டும். நம்ம பாஸ்தா வந்துட்டு நமக்கு வெந்து ரெடி ஆகிற டைமில் இந்த சிக்கனுமே நமக்கு வந்து ரெடி ஆகிடும். லைட்டாக வந்து லிட்டு போட்டு நான் வந்துட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டு ஸோ வந்து இந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்துட்டு நம்ம பாஸ்தாவும் சூப்பராக வந்துட்டு வெந்துட்டே வருது. இந்த பாஸ்தா வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டோடது அப்படிங்கிறனால இது வந்து அப்படி குழஞ்சி அது ஒட்டி அப்படிலாம் ஆகாது. வேக வைக்கும் போது லைட்டாக ஆயில் மட்டும் சேர்த்துக்கணும். அண்ட் வந்து நான் வந்து ஒரு 70-80% வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணி அந்த தண்ணியோடய வச்சுருப்பேன். சில பேர் வடிச்சிட்டு அது கூட வந்துட்டு தண்ணியெலாம் ஆட் பண்ணி அண்ட் வந்து அப்படிலாம் எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த பாஸ்தா ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறனால நான் அப்படியே வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நான் மாற்றிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இல்லைன்னா வெறும் பூண்டு கூட நீங்கள் வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம், கேரட், அதுக்கப்புறம் ஆனியன் அதெல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துட்டு அதுக்கு மட்டும் தகுந்த மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப வதக்க வேணாம். லைட்டாக வந்துட்டு இந்த ஒரு க்ரன்ச்சியாக இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. அடுத்து இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சோயா சாஸ் அண்ட் வந்து பிளாக் பெப்பர் இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேணாம். எல்லாமே அந்த பச்சை அந்த கலர் மாறாமல் இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கெச்சப் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான். நீங்கள் வந்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்க மசாலாவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வந்துட்டு சாட்டே பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதோட பாஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்து ஜென்ரலாக அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து அது மேலே வந்துட்டு பாஸ்தா சீசனிங் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை லைட்டாக தூவி விட்டு அப்படி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் டச்சோட இட்டாலியன் டச்சோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி மெயினாக நம்ம வாய்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நம்மளோட பாஸ்தா ரெடி. ஃபைனலாக நம்ம வேக வச்ச தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பாஸ்தா சீசனிங் இருந்துச்சு, அதை மட்டும் இறக்குற நேரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயத்தால் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இறக்கிட்டு அந்த சிக்கன் பீஸோட அந்த பாஸ்தா வந்து அந்த வெஜ்ஜிஸோடு அப்படி சேர்த்து அப்படி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல். இதில் ஒரு டிஸ்க்ளைமராக நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, திரும்பவும் உங்கள் பிள்ளைங்க கேட்கும்போது செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னாக்கா மட்டும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா உங்கள் பிள்ளைங்க ரொம்ப உங்களை தொல்லை பண்ணும். ஏன்னாக்கா வந்து இந்த ரெசிபியோட டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு சகீம் குட்டிக்காக வந்து நான் வந்து செஞ்சு கொடுத்தது. நம்ம பிள்ளைங்க நம்மளை சந்தோஷப்படுத்தும் போது நம்ம பிள்ளைங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும் இல்லையா, என்னால் முடிஞ்சது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சகீம் குட்டியை விஷ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.